வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட். இன்றைக்கி வீடியோவில் புரதச்சத்து, நார்ச்சத்து, கால்சியம் சத்து நிறைந்த ஹெல்த்தியான அடை தோசை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். டயட் இருந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அடை தோசை ஒன்று சாப்பிட்டாவே நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு நமக்கு பசியே எடுக்காது. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெஷரிங் கப் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் டம்ளரில் கூட நீங்கள் அளந்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலை சேர்த்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் சத்து, ஃபைபர் சத்து, கால்சியம் சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே சேம் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பயிறு சேர்த்துருக்கேன். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இப்போ இது கூடவே வெள்ளை உளுந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துட்டு இட்லி அரிசி ஒரு கப்பு சேர்த்துக்கிறேன். இட்லி அரிசிக்கு பதிலாக கம்பு, வெள்ளை சோளம் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இது நாலுமே நல்லா ஒரு 2 தடவை தண்ணி விட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அளவுகள் எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. மினிமம் ஒரு 8 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கோங்க. நமக்கு கருப்பு கொண்டக்கடலையும் பச்சைப்பயிரும் ஊறத்துக்கு டைம் எடுக்கும். இது கூடவே 3 வரமிளகாய் சேர்த்து ஊற வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்த பருப்பு எல்லாமே நல்லா ஊறி இருக்குது. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்து அரைச்சிக்கலாம். 2 பேட்சாக நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். குவான்டிட்டி அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் கிரைண்டர்லேயும் அரைச்சி எடுத்துக்கலாம். அடமாவு இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அடுத்த ட்ரிப்பும் அரைச்சி எடுத்தாச்சுங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்துட்டு ஒரு 5 மணி நேரம் புளிக்க விட்டால் போதும். ரொம்ப நேரம் புளிக்க விட்டால் நமக்கு வந்து டேஸ்ட் மாறிடும். அடை சாப்பிடும்போது நமக்கு புளிப்பாக இருக்கும். இப்போ க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். 5 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சு வந்திருக்கு. இப்போ நல்லா ஒரு தடவை கலந்துக்கலாம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துக்கலாம். இப்போ இந்த பதத்துக்கு நான் கரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாவில் சேர்க்குறதுக்காக கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். சின்ன கேரட் துருவல் எடுத்திருக்கேன். கொஞ்சம் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம டைரெக்டாக மாவில் கலந்துட்டு கூட நம்ம அடை சுட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து வதக்கி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு இன்னும் அடை சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சீரகம் சேர்த்துருக்கேன். இது ஃப்ரை ஆனதும் ஒரு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம துருவி வச்சுருந்த கேரட் சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவு கூட கலந்துக்கிறேன். கடைசியாக பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்துக்கலாங்க. மாவோட திக்னஸ் இந்த அளவில் தான் இருக்கணும். ரொம்பவும் தண்ணியாக கரைச்சிடக்கூடாது. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய அரிசி சேர்க்காத பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோஸும் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குது. லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு வெங்காயம் தேய்ச்சிக்கிறேன். இதில் 2 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துட்டு நல்லா பெருசாக தேய்ச்சிக்கலாம். நல்லா மெலிசாவே தேய்க்க வரும். ஸ்டவ் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா 2 பக்கமும் மொறுன்னு வர அளவுக்கு நீங்கள் சுட்டு எடுத்துக்கோங்க. பசங்களுக்கு, குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறதா இருந்தால் நல்லா வந்து நெய் விட்டு நீங்கள் சுட்டு எடுத்துக்கோங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு. இப்போ அடுத்த பக்கம் திருப்பிக்கலாம். அடை பார்த்திங்கன்னா நல்லா மொறுப்பாக வந்திருக்கு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். எப்போவும் ஒரே மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட் செய்யாமல் இந்த மாதிரி நீங்கள் பருப்பு வகைகள் வச்சு ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இப்போ அடுத்ததும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே சின்ன பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நல்லா பன்னீர் துருவலை சேர்த்துட்டு நீங்கள் கொடுங்க. இன்னும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போது எல்லாமே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ப்ரோட்டீன் ரிச்சான கருப்பு கொண்டக்கடலை பச்சைப்பயிறு அடை ரெடி ஆயிடுச்சு. இந்த அடை வந்து சைடிஷ் எதுவுமே இல்லாமலே சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும். நான் இது கூட வந்து தேங்காய் சட்னியும் தக்காளி தொக்கும் வச்சுருக்கேன். அடை ரொம்பவே சூப்பராக வந்திருக்குங்க. இதே அளவுகள் பயன்படுத்தி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.